Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் பேப்பர்லேருந்து அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் தட் இஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், அந்த ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை எப்படி வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் இன் டீட்டெயில்டாக நம்ம வந்து டயலாக்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வித் மார்க்கிங் அண்ட் பியர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிசஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து எந்த மெத்தடில் ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபாலோட் இன் த கிளாஸ் வில் மோஸ்ட்லி பி இன் த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஓகே, என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்துட்டு அசஸ்மெண்ட் வந்து கிளாஸ் ரூமில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டயலாக் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு எப்படி அசஸ் பண்ணலாம்? ஓரலாக டயலாக் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்னா ஓரல் கம்யூனிகேஷன். நம்ம கொஷின் கேட்கறது மூலிமா அவங்க ஆன்சர் பண்ணுறது மூலிமா, ஒரு வைவாவசி, ஒரு இன்டர்வியூஸு, இல்லை வந்து இந்த ப்ரீவியஸ் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின்ஸ் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சு மூலிமா, டயலாக்ஸ் மூலிமா. ஆர் ஃபீட்பேக் த்ரூ மார்க்ஸ் கிரேட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நமக்கு எழுதி கொடுப்பாங்க, இன்னும் இந்த கொஷனில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், நீட்டாக எழுதுங்க, இல்லை ப்ரெசன்டபிளாக இருக்குது, ஆர் வந்து இன்னும் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நமக்கு சைடில் பேப்பர்லலாம் எழுதி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீட்பேக், ஒரு மார்க்ஸ் கிரேட்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பியர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். இது ஜென்ரலாக எப்பவும் இருக்கக்கூடியது தான். பியர் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள அசஸ்மெண்ட் பேப்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிறது. செல்ஃப் அசஸ்மெண்ட்னா அவங்களே அவங்க அசஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ dialogue is sharing or exchanging the ideas between two or more people. Generally dialogue அப்படிங்கிறது sharing of ideas between two people or more than two people. ஒரு ரெண்டு பேர் இல்லைனா அதுக்கு மேற்பட்டவங்க சேர்ந்து ஒரு ஐடியா ஷேர் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, கம்யூனிகேஷன், இதை தான் வந்துட்டு நம்ம dialogue அப்படின்னு சொல்ல போகிறோம். dialogue between teacher and student in the class could be used as a technique of assessment in the following ways. dialogue வந்துட்டு எந்தெந்த விதத்தில் ஒரு அசஸ்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு டயலாக் அப்படிங்கிற விஷயம், ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு, அது வந்து எப்படி நம்ம அசஸ்மெண்ட்டுக்கு மதிப்பீட்டுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி அதை யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, டு அசஸ் தி சப்ஜெக்ட் நாலேஜ். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது தான், ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். டு அசஸ் த லேர்னிங் அவுட்கம், நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கொஷின் கேட்கும்போது அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். டு அசஸ் தி லாங்குவேஜ் எபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் அதுக்கான ரிப்ளை கொடுக்கும்போது, இல்லை ஒரு கொஷினை படிக்கும்போது, ஒரு ஆன்சரை வந்து ஃப்ளூயண்ட்டாக சொல்லும் போது அவங்களுடைய லாங்குவேஜ் எபிலிட்டி எப்படி இருக்குது, ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, வெக்காபுலரி எப்படி இருக்குது, ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, அந்த கமா, பாஸ், ஃபுல் ஸ்டாப் இதோட கரெக்டாக படிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். டு அசஸ் அண்ட் டைரக்ட் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டிலேருந்து அவங்கள அசஸ் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு நம்ம டேரக்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி டேரக்ஷன் கொடுக்கறது. இல்லை அவங்க குட், நல்லா பண்ணியிருக்கோம், பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டயலாக் கான்வர்சேஷன் இருந்தால் மட்டும்தானே அசஸ் பண்ண முடியும். அண்ட் டு அசஸ் தி லேர்னிங் அச்சீவ்மெண்ட், ஃபைனலாக வந்துட்டு அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டயலாக் மூலியம் அசஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம இன்டர்வியூவும் வைவாவோஸும் கொடுக்கலாம். அப்போ வைவாவில் கேட்கும்போது ஒரு டயலாக் தான் போகுது ரெண்டு பேருக்கு நடுவில். அந்த கான்வர்சேஷனில் அவங்க என்ன லேர்னிங்கில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே இன்டர்வியூ நடக்குது, அங்கே ஒரு அசஸ்மெண்ட் தானே நடக்குது. அதுதான் வந்துட்டு லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த டயலாக் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ டயலாகை யூஸ் பண்ணி எந்தெந்த வகையாக நம்ம அசஸ்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. So assessing the subject knowledge, they can assess the students' previous knowledge through dialogue. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரீவியஸ் நாலேஜ் எப்படி இருக்குது, அந்த டாபிக் பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு டயலாக் யூஸ் ஆகுது. லேர்னிங் அவுட்கம்ஸ், அசஸிங் தி லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ டாபிக், அசஸ் தி லேர்னிங் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டயலாக் பை ஆஸ்கிங் ஓரல் கொஷின்ஸ். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்கன்னு தெரியறதுக்கு ஓரல் கொஷின்ஸ் கேட்டால் தெரியும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெக்காபுலரி, ஃப்ளூயன்சி, கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரொனன்சியேஷன், இது எல்லாமே ஒரு டயலாகோட ஒரு வேறு பரிமாணங்கள் தானே. ஸோ டயலாக் மூலிமா அவங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி நமக்கு தெரிய வருது. அல்ல அசஸிங் தி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? லேர்ன் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கோ, ஃபீல்டு ஒர்க்கோ, இல்லை அசைன்மெண்ட்ஸோ, ஹோம் ஒர்க்ஸோ, எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அதுக்கு நம்ம கைட் பண்ணுறோம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இல்லை அது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறோம். ஸோ அந்த இடத்துலையும் டயலாக் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. Dialogue is useful for the teacher to evaluate different learning activities like classroom assignment, home assignment and point out the correction needed to improve. அதுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்கிறதுக்கும் அங்கே டயலாக் தான் ப்ளேஸ் ஆகுது.
ஸோ டயலாக் மூலயமா லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நான் அசஸ் பண்ண முடியுது. அசஸிங் தி லேர்னிங் அச்சீவ்மெண்ட். லேர்னிங் அச்சீவ்மெண்ட்னா டெப்த் ஆஃப் தி லேர்னிங் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் குட் பி அசஸ்ட் பை டயலாக். எந்த அளவுக்கு அவங்க இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வைவாலையும் இன்டர்வியூலும் நமக்கு தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், இன்டர்வியூ a different form of dialogue is useful for teacher to find out the problem of children who find it difficult to learn and offer them a remedial measures. லேர்னிங் அச்சீவ்மெண்ட்காக மட்டும் கிடையாது, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அதையும் வந்துட்டு நம்ம அந்த பேசுறது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் தான் வந்துட்டு டயலாக்லேருந்து நம்ம அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங். ஃபீட்பேக் இஸ் ஒன் ஆஃப் தி மீன்ஸ் ஆஃப் அச்சீவிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசையர்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸை நம்ம வர வைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஃபீட்பேக். டிசையர்ட் ரெஸ்பான்ஸை மீண்டும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது, மீன்ஸ் ஆஃப் அச்சீவிங் தி desired response. அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது தான் வந்துட்டு feedback. Providing feedback refers to making available the knowledge of result of one's own action immediately. ஒரு feedback இருக்கிறது மூலமா என்ன ஆகுது, அவங்களுடைய நாலேஜ்க்கான ரிசல்ட், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கான ஆக்ஷன் இது வந்துட்டு இமீடியட்டாக கிடைக்குது. மேக்கிங் அவைலபிள் த நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஆக்ஷன். அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்க, எப்படி படிச்சிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த ஃபீட்பேக் மூலயமா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The teacher, while scoring the student's answer script, should record his comment or feedback on the left margin of the answer script, and while returning back the valued answer script, he should explain how the answers has to be improved further. இதை தான் வந்துட்டு ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேப்பர் எவாலுவேட் பண்ணும்போது இது ஜென்ரலாக நம்மளோட ஸ்கூல் டேஸில் நடந்திருக்கும். நம்ம டீச்சராக இருக்கும்போது நம்மளும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதியிருப்போம் இல்லையா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸ் கரெக்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பர்ப் ஆன்சராக இருந்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்போம். நல்லா இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, கீப் டூயிங் லைக் திஸ், இல்லை கீப் இட் அப், அந்த மாதிரி நிறைய கொடுப்போம் இல்லையா. இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம், இது வந்து கரெக்டாக லேபிள் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி ஆன ஃபீட்பேக்ஸும் கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஆன்சர்ஸே எழுதலை அப்படின்னா அங்கே என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான இதையும் விஷயங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு இங்கே ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் பண்ணி எழுதி கொடுக்குறது. ஆன்சர் ஸ்கிட் ஸ்கோர் பண்ணும்போது மார்க்கிங்ஸு கிரேடிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபீட்பேக்கை அது கூட மார்க் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஆன்சர்ஸ் ஷீட்ஸில் ஃபீட்பேக்கை நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங், மார்க் பண்ணி எழுதி கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. The main objectives of feedbacks are guide students on what steps to take to improve. அந்த ஃபீட்பேக்கோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு கைட் பண்ணும். ஜஸ்டிஃபை டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு தயர் மார்க்ஸ் ஆர் கிரேட்ஸ் வேர் டிரைவ்ட். அவங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கிடைச்சது, எதனால் கிடைச்சது, லோவர் மார்க்ஸாக இருந்தாலும் ஹையர் மார்க்ஸாக இருந்தாலும் எப்படி வந்து அவங்க டிரைவ் பண்ணாங்க அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஃபீட்பேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐடென்டிஃபை அண்ட் ரிவார்ட் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ் இன் தி ஸ்டூடெண்ட் ஒர்க். அந்த யூனிக்காக ஒரு பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க, இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி அவங்களோட ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிவார்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃபீட்பேக், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அது மோட்டிவேட் தேம் டு ஆக்ட் ஆன் தேர் அசஸ்மெண்ட். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அசஸ்மெண்ட், அவங்களுடைய எவாலுவேஷனில் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனையும் வந்துட்டு கொடுக்கும். டெவலப் தேர் கெப்பாசிட்டி டு மானிட்டர், எவாலுவேட் அண்ட் ரெகுலேட் தேர் ஓன் லேர்னிங். அவங்களுடைய ஓன் லேர்னிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த ஃபீட்பேக் வந்து எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த ஃபீட்பேக் வந்து கீப்ஸ் அஸ் மூவிங் ஃபார்வர்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் ஃபீட்பேக் ப்ராக்டிசஸ். ஃபீட்பேக் ப்ரொவைடட் ஷுட் மேக் தி ஸ்டூடெண்ட்ஸ் நோ வாட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ். ஒரு நல்ல ஃபீட்பேக் எப்படி இருக்கணும், அதுக்கான என்ன பிரின்சிபல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். ஃபீட்பேக் ப்ரொவைடட் ஷுட் ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட் டு செல்ஃப் கரெக்ட் தேர் ரெஸ்பான்சஸ். அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களே கரெக்ட் பண்ணக்கூடிய வகையில் அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டு பி ப்ரொவைடட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீசப்மிட் தேர் ஆன்சர்ஸ் ஆஃப்டர் இம்ப்ரூவிங் தேம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபீட்பேக் ரிசீவ்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம், அந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அந்த அசைன்மெண்ட்டையோ ஹோம்ஒர்க்கையோ ப்ராஜெக்டையோ சப்மிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னங்கிறது அவங்களும் கெயின் பார்க்க முடியும், நமக்கும் தெரியும். Enough time should be given for students to reflect on their learning achievement. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு enough of time, போதுமான அளவு ஒரு டைம் கொடுக்கணும் அவங்களுடைய லேர்னிங் அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத அவங்க புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு. After returning the scored answer script, arrange for discussion regarding means of improving the learning achievement. ஸோ இப்போ ஆன்சர் ஷீட்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஃபீட்பேக்கோடு அதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது
அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அதுக்கு தான் யூஸ்வலாக பார்த்தா இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட், டீச்சர் அண்ட் பேரண்ட் இருந்து அவங்க என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சருமே வந்துட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு அரேஞ்ச் பண்ணணுங்கிறாங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணலை, ஒரு ஆன்சர் ஷீட்டை கிளாஸ் ரூமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நேம் கூப்பிட்டு அப்படியே கொடுத்துடாம ஒரு இண்டிவிஜுவலோட ஆன்சர் ஷீட்டையும் டீச்சர் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகேவா. டியூரிங் த டிஸ்கஷன் they should make the student know the criteria for appropriate answers expected by the examiners. அந்த டிஸ்கஷனில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் வந்து ஆன்சர் ஷீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க எதை மிஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும், அதை கொடுக்கறது மூலயமா அவங்க எப்படி வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த டிஸ்கஷனில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தெரிய வைக்கணும். Then feedback provider should encourage positive motivational beliefs and self-esteem of students that leads to improvement in learning. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறவங்க எப்போவுமே பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனல் பிலீஃபோட ஒரு செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லேர்னிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங். மார்க் பண்ணி அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயே மார்க் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ். பீர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட், இதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. பீர் அசஸ்மெண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது, அசஸ் பண்ணுறது. அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் அசஸிங். So peer assessment is a process wherein students individually assess and grade each other's assignment or test papers based on the predetermined list of criteria. ஆல்ரெடி நமக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பேப்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆர் அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பியர் அசஸ்மெண்ட். This practice helps to reduce the workload of the teacher besides helping students to know the criteria for judging the assessment. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, டீச்சரோட ஒர்க்லோடை மட்டும் கம்மி பண்ணாது. ஒரு 40 பேப்பர் வந்து டீச்சர் ஒரு இண்டிவிஜுவலாக கரெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தர் மாற்றி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் டீச்சரோட ஒர்க்லோட் கம்மியாகும் இல்லையா. பட் அது மட்டும் கிடையாது, இட் ஹெல்ப்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு நோ தி க்ரைட்டீரியா ஃபார் ஜட்ஜிங் அண்ட் அசஸிங். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு பேப்பரை அசஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அப்போ தான் அவங்க எழுதும்போது அவங்களுடைய பேப்பரை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஆன்சர்ஸ் கொடுக்கறது மட்டும் ஒர்க்காக இருக்கக்கூடாது. அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, எப்படி மார்க் அவார்ட் பண்ணுவாங்கங்கிறது ஸ்டூடெண்ட் தெரிஞ்சாதான் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க பேப்பரை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பீர் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் ஷீட்டை எப்படி ஜட்ஜ் பண்ணணும், எப்படி அசஸ் பண்ணணும், எப்படி ஸ்கோரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேப்பரை அவங்க எழுதும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. Next is self-assessment. It involves students taking responsibility for monitoring and making judgments about the different aspect of their own learning now and then. அவங்களுடைய ஓன் லேர்னிங்க்கு, அவங்களுடைய செல்ஃப் ஸ்டடிக்கு, அவங்களோட செல்ஃப் லேர்னிங்க்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறதுக்கும் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களே அசஸ் பண்ணிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இது இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லேர்னிங்கை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் இருக்குது. Though self-assessment is a way of assessing the product of learning, yet it is a learning process in itself. Self-assessment வந்து ஜஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் கிடையாது. செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கும் போது நம்ம எழுதின பேப்பரை நம்மளே கரெக்ஷன் பண்ணும்போது அது ஒரு எவாலுவேட்டிங் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, ஒரு கரெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் கிடையாது. பட் இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் இன் இட் செல்ஃப். நம்ம ஒரு கொஷின் எழுதுகிறோம், ஒரு ஆன்சர் இல்லை மேக்ஸ் சம் போடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஆன்சர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது தெரியும். ஸோ நம்ம எழுதின விஷயத்தில் என்ன தப்புங்கிறது நமக்கே தெரியும் போது நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ இட் பிகம்ஸ் அ லேர்னிங். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அ லேர்னிங் ப்ராசஸ். Self-assessment leads to self-learning. Hence, it could be said that self-assessment is both summative and formative. Self-assessment வந்து summativelyum சேரும், formativelyum சேரும். Why? Because it is not only assessment, it is also self-learning. யூசஸ் ஆஃப் பியர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட் மூலயமா அவங்களே எவால்வேட் பண்ணுறது மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஸை எவால்வேட் பண்ணுறது மூலியமாகவும் என்ன மாதிரியான யூசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இட் டெவலப் தி ஸ்கில் ஆஃப் கிரிட்டிக்கலி எவால்வேட்டிங் தேர் ஓன் லேர்னிங் ஆஸ் வெல் ஆஸ் தட் ஆஃப் அதர்ஸ். அவங்களுடைய ஓன் லேர்னிங்கையும் அதர்ஸோட லேர்னிங்கையும் கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த டெவலப்மெண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸ், செல்ஃப் லேர்னிங் டூ டேக்ஸ் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் அ செல்ஃப் லேர்னிங். ஸோ நம்ம ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஓகே
இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பேப்பர் கரெக்ட் பண்ணுறோம், அவங்க வந்து நம்மளோட பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை லேர்ன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதே மாதிரி கொடுப்போம். அண்ட் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான தப்புகள் செய்யக்கூடாதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பியர் அசஸ்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு செல்ஃப் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. It helps the students to discuss and decide the essential elements and aspect of quality work or good learning achievement. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கும் எதை பற்றி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒர்க் என்ன, ஒரு குட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. Develop students a better understanding of their subjectivity in judgment. அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பற்றின ஒரு சரியான புரிதல் வந்துட்டு இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Understand the need for forming the criteria of assessment before starting evaluation of student learning achievement. So ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட்கம் ஒரு ஆன்சர்ஸ் ஷீட்டு ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று அசஸ் பண்ணுறோம் இல்லையா, அது அந்த எவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரைட்டீரியா ஃபார் அசஸ்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த விஷயங்கள் இருந்தால் இவ்வளோ மார்க் அவார்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் இருந்தால் கரெக்ஷன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு க்ரைட்டீரியா வந்து ஃபார்ம் பண்ணணும். அதனுடைய தேவை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான க்ரைட்டீரியாவை செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெடியூஸ் சிக்னிஃபிகண்ட்லி டீச்சர்ஸ் ஒர்க்லோட். ஆப்வியஸாக டீச்சர்ஸோட ஒர்க்லோட ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு அசஸ் தி குரூப் ஒர்க் அண்ட் பியர் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும்போது குரூப் ஒர்க்கை நல்லா டெவலப் பண்ணிவிடும். இட் டெவலப் தி ஸ்டூடெண்ட் இன்வால்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். பியர் அசஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க பேப்பரை நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எந்த தப்பும் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ இட் ஹெல்ப் டெவலப்ஸ் தி responsibility. It encourages students to reflect on their role and contribution to the process of group work. ஸோ அவங்களுடைய ரோல் என்ன, அந்த இடத்துல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஒரு குரூப் ஒர்க்கில் இருக்கும்போது, டீம் ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதை என்கரேஜ் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொவைட் ஃபீட்பேக் பை கம்பைனிங் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டோ பியர் அசஸ்மெண்ட்டோ இருக்கும்போது ஒரு ஃபீட்பேக் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜையும் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் பண்ணுது. ஹெல்ப்ஸ் டு ப்ரொவைட் த ஃபீட்பேக் பை கம்பைனிங் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அசஸ் பண்ணுறதுக்கும் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை பற்றின ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ டயலாக் and feedback through marking, self assessment, peer assessment, இந்த டெக்னிக்ஸ் ஆர் இந்த ப்ராக்டிசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிளாஸ் ரூமில் ஜென்ரலாக ஒரு அசஸ்மெண்ட் வந்து என்ன வகையிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ டு கன்க்ளூட், assessment can be done in many ways. Varying assessment methods according to assessment purpose and context helps to make assessment fairer and more reliable. Whatever assessment practice are used, assessment should always follow a principle of validity and reliability. நிறைய assessment practices இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணாலும், மெயின் திங் assessment should be valid and reliable. எப்படி அசஸ் பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மீட் யூ சூன் இன் சம் அதர் வீடியோ.